கலவைகள். தூய பதார்த்தங்கள், தூய்மை அற்ற பதார்த்தங்கள். மாணவர்களே, நாம் இப்போது தூய பதார்த்தங்களையும் தூய்மை அற்ற பதார்த்தங்களையும் வரைவிலக்கணப்படுத்துவோம். தூய பதார்த்தங்கள். தொகுதியொன்றில் தனியே ஒரு பதார்த்தம் மட்டும் காணப்படும் போது அது தூய பதார்த்தம் எனப்படும். தூய்மை அற்ற பதார்த்தங்கள். தொகுதியொன்றில் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் காணப்படும் போது அது விஞ்ஞான ரீதியில் தூய்மை அற்ற பதார்த்தம் எனப்படும். அன்றாட வாழ்வில் நாம் காணும் பெரும்பாலான பதார்த்தங்கள் விஞ்ஞான ரீதியில் தூய்மை அற்ற பதார்த்தங்களாகவே உள்ளன. கலவை. மாணவர்களே, நாம் இங்கு தரப்பட்டுள்ள பதார்த்தங்களில் உள்ள கூறுகளை பற்றி சிந்திப்போம். வளி. வளி வாயுக்கள் பலவற்றைக் கொண்ட ஒரு தொகுதியாகும். இதில் நைட்ரசன், ஒட்சிசன், கார்பனீர் ஒட்சைட்டு, சடத்துவ வாயுக்கள், நீராவி என்பன காணப்படுகின்றன. வளியின் கூறுகள். நைட்ரசன் N2 78%, ஒட்சிசன் O2 21%, சடத்துவ வாயுக்கள் 1%, கார்பனீர் ஒட்சைட்டு CO2 0.035%. கலவை. மண். மாணவர்களே, மண் பல வகையாக காணப்பட்டுள்ள போதும் அவை அனைத்தும் பின்வரும் பொதுவான கூறுகளை கொண்டுள்ளன. சிறுகற்கள், பெருமணல், சிறுமணல், களி, அடையல், உக்கல் ஆகியன பொதுவாக மண்ணில் காணப்படும் கூறுகள் ஆகும். அக்கூறுகள் வெவ்வேறு விகிதங்களில் காணப்படுகின்றன. அவை படைகளாக அமைந்திருப்பதையும் காண்கின்றோம். இங்கு தரப்பட்டுள்ள படத்தில் மண் படைகளாக அமைந்துள்ள விதத்தை தெளிவாக நாம் இனம் காணக்கூடியதாக உள்ளது. கடல் நீர். கடல் நீரினை நாம் கருதும் போது நீர் கரைந்த ஒட்சிசன், சோடியம் குளோரைட்டு, மக்னீசியம் குளோரைட்டு, மக்னீசியம் சல்பேட்டு, கல்சியம் சல்பேட்டு உட்பட பல்வேறு சேர்வைகளையும் அயன்களையும் வாயுக்களையும் கொண்டுள்ள ஒரு தொகுதியாகும். சாதாரண பருகு நீர். சாதாரண கிணற்று நீரினை கருதும் போது நீர், ஒட்சிசன், கரைந்த கார்பனீர் ஒட்சைட்டு உட்பட பல அயன்களும் கரைந்த நிலையில் காணப்படுகின்றன. பாறை. அன்றாட வாழ்வில் நாம் பாறை என கருதுவது கனிப்பொருட்கள் பல சேர்ந்த கலவையாகும். குருதி. அவ்வாறே குருதியும் ஒரு கலவையாகும். நீர், குருதி கலங்கள், ஓமோன்கள், வாயுக்கள், அயன்கள், போசணைப் பொருட்கள் போன்றன அதில் காணப்படுகின்றன. இங்கு தரப்பட்டுள்ள பரிசோதனை குழாயில் குருதியானது உறைந்த நிலையில் கூறுகளாக பிரிந்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. கலவை. மாணவர்களே, இதுவரை நாம் அவதானித்தவற்றில் இருந்து கலவை என்றால் என்ன என சிந்திப்போம். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டதும் அக்கூறுகளை பௌதீக முறைகளினால் பிரிக்கக்கூடியதுமான சடப்பொருட்கள் கலவைகள் எனப்படும். மேலும் சில உதாரணங்கள். சீமெந்து சாந்து. அன்றாட வாழ்வில் நாம் காணும் சீமெந்து சாந்து இதுவாகும். சீமெந்து சாந்தில் மணல், சீமெந்து, நீர், கற்கள் என்பன காணப்படுகின்றன. கேக். நாம் விரும்பி உண்ணும் கேக் இங்கு காட்டப்படுகிறது. கேக்கில் சீனி, மா, நீர், நிறமூட்டிகள், பட்டர் என்பன காணப்படுகின்றன. கலவைகளை தயாரித்தல். கலவை பற்றியும் கலவைகளின் இயல்பு பற்றியும் அறிந்த நாம் இப்போது கலவைகளை தயாரிப்போம். செயற்பாடு 1. தேவையான பொருட்கள்: நீரற்ற செப்பு சல்பேட்டு, நப்தலின் உருண்டைகள், இவை பூச்சி முட்டைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. உடலும் உலக்கையும். செய்முறை: உடலையும் உலக்கையையும் பயன்படுத்தி நப்தலின் உருண்டையொன்றை நன்கு அரைக்க. அதனுடன் சிறிதளவு செப்பு சல்பேட்டையும் சேர்த்து நன்கு கலக்குக. அதனை காகித தாள் ஒன்றில் இட்டு அவதானிக்க. இப்போது நாம் வெண்ணிறமான துகள்களை மாத்திரம் அவதானிக்க முடியும். இதில் நப்தலினையும் நீரற்ற செப்பு சல்பேட்டையும் தனித்தனியாக நாம் இனம் காண முடியாது. ஆனால் கலவையை தயாரிக்கும் போது நாம் 2 கூறுகளை பயன்படுத்தியுள்ளோம். நப்தலின், செப்பு சல்பேட்டு ஆகியவை கலவையின் கூறுகள் ஆகும். எனவே இது 2 கூறுகளை கொண்டுள்ள கலவையாகும். செயற்பாடு 2. தேவையான பொருட்கள்: 2 முகவைகள், கண்ணாடி கோல், புனல், வடிதாள். செய்முறை:
மேலே தயாரித்த கலவையை 100 மில்லிலிட்டர் கொள்ளளவுடைய முகவையில் கொட்டி 500 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து நன்கு கலக்குக. கண்ணாடி புனலினுள் வடிதாளினை வைத்து இக்கரைசலை மற்றொரு முகவையில் வடிக்க. வடிதாளில் எஞ்சியுள்ள பதார்த்தத்தை உலர வைத்து கை வில்லையொன்றினால் அவதானிக்க. வடிதிரவத்தையும் அவதானிக்க. வடிதாளில் எஞ்சியிருப்பது நெப்தலின் எனவும் நீல நிற வடிதிரவத்தில் கரைந்துள்ளது செப்பு சல்பேட்டு என்பதையும் நாம் அறிய முடியும். கலவையின் இயல்புகள். மேற்படி எமது செயற்பாட்டில் இருந்து கலவைகள் பற்றிய பின்வரும் இயல்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1. கலவையில் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படும். 2. கூறுகளின் இரசாயன இயல்புகள் மாறாது காணப்படும். 3. கலவையின் கூறுகள் பௌதீக ரீதியாக பிரிக்கப்படக்கூடியவை. கலவைகளை தயாரிக்கும் போது கவனிக்க வேண்டியவை. கலவைகளை நாம் அன்றாட வாழ்வில் தயாரிக்கும் போது கலவையில் உள்ள கூறுகள் நன்றாக கலக்கப்பட்டுள்ளனவா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனை நாம் கவனிக்காத போது பின்வரும் பாதகமான விளைவுகள் ஏற்பட சந்தர்ப்பம் உண்டாகும். 1. நிறப்பூச்சுக்களை தயாரிக்கும் போது நிறப்பூச்சுக்கள் நன்றாக கலக்கப்படாத சந்தர்ப்பத்தில் உரிய நிறத்தை நாம் பெற முடியாது. 2. கேக் மற்றும் உணவுப் பொருட்களை தயாரிக்கும் போது நன்றாக கலக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அதன் சுவை இடத்திற்கு இடம் வேறுபடும். 3. மருந்து பொருட்கள் தயாரிக்கும் போது அதன் மருத்துவ குணம் எல்லா பகுதிகளிலும் சமனாக காணப்படுவதில்லை.